வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? அவங்களோட பேர்? பையனுக்கு. பேர் சார்? ஹிதேந்திராங்க. ஓகே சார். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 9/3/2006. 2006. பிறந்த நேரம்? இரவு 11:04. இரவு 11:04 PM. பிறந்த இடம் சார்? மேட்டுப்பாளையம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிதுன ராசிங்க. மிதுன ராசி. புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். விருச்சிக லக்னம். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், விருச்சிக லக்னம். 12ஆம் இடம் சுபத்துவம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 8-12 சுபத்துவமானாலே பிறந்த இடத்துல, பிறந்த ஊரில், பிறந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். இப்போ சனி திசை வேற, கடகத்தில் இருக்கக்கூடிய திசை, அதுக்கடுத்து அட்டமாதிபதி திசை, அருமையான ஜாதகம். இந்த பையன் சர்வ நிச்சயமா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல படிப்பான், வேலை செய்வான். இப்போ பெங்களூர்ல இருக்கிற ஜெயின் யூனிவர்சிட்டிக்கு இப்போ 8ஆம் தேதி போறாரு. பெங்களூருக்கு ட்ரைனிங் எடுக்க 8ஆம் தேதி போறாரு. படிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா கிட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போச்சு. மிதுன லக்னமா மீன லக்னமான ஒரு சண்டை நடந்தது. இப்ப நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. கிராமங்கள்ல ஒண்ணு உண்டு, உட்கார்ந்துருக்கிறவன் ஒழுங்கா உட்கார்ந்துருந்தானா செய்யறவன் கரெக்டா செய்வான்ட்டு. அது மாதிரி இந்த ஜாதகத்துல இப்பவே பெங்களூருக்கு எப்ப போறாரு? பெங்களூருக்கு ஆகஸ்ட் 8. வெளிநாடு போவார், வெளிநாட்டில் செட்டில் ஆவார். வெளிநாடு, வெளிமாநிலம். என்னுடைய 8-12 சுபத்துவ விதி. அருமையான யோக ஜாதகம். சனி தசை புதன் தசையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் சனி தசை புதன் தசை சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். லக்னத்தை லக்னாதிபதி பார்த்த வலிமையான கடுமையான கோவக்காரன். கடுமையான கோவக்காரன். ஃபிட்னஸ் உள்ளவன். 18 வயசுலேயே ஃபிட்னஸ் மேலே ரொம்ப அக்கறை. எப்போவுமே பொதுவாக விருச்சிக லக்னக்காரர்கள் ஓரளவிற்கு செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால், செவ்வாய் அந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் அம்சத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். அருமையான ஜாதகம். 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க. நிறைய இதுல போய் ஃபிட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா ஒண்ணு, ஸ்போர்ட் வந்து சோறு போடாது. அதையும் சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ் வந்து சோறு போடாது. புகழடைய, ஒரு வேலை கிடைக்க, ஒரு புகழ் செய்யறதுக்கு இதுக்கு தான். அதாவது அத்லெட்டு எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல சம்பாதிக்கிறதுக்கு நேரடியான சுபத்துவத்துல செவ்வாய் இருக்கணும். இந்த இடத்துல வந்து நேரடியான சுபத்துவத்துல செவ்வாய் இல்லை, சனியும் புதனும் தான் இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய திசைகள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பையன் வெளிநாடு, வெளிமாநிலம் சொன்னேன். இந்த 8ஆம் தேதி பெங்களூர் போறான்றீங்க படிக்கிறதுக்கு, தானே? திரும்ப எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்கோ, தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கோ, தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கோ முடியாத ஜாதகம். வெளிநாட்டில் ஃபேமஸ் அடைவார், கொஞ்சம் புகழ் அடைவார், ஸ்போர்ட்ஸில் புகழ் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நான் புதனும் சனியும் தானே சுபத்துவம்னு சொன்னேன். ஏங்க என்ன போட்டு குழப்புறீங்க? இன்னைக்கு என்ன தவறான நேரத்தில் நான் லைவ் ஆரம்பிச்சேன்னா ஹோர சரியில்லையா தெரியலையே. கரெக்டா பிரீமியம் வீடியோ சப்ஸ்கிரைபர். சரி இருக்கட்டும், நான் சொன்னது அப்படியே இருக்குல்ல. புதன் சுபத்துவம் தானே, சனி 2ஆம் நிலை சுபத்துவம். நீங்க சொன்ன கிளவுட்ஸ், அதாவது புதனுடைய கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல கிளவுட்ஸ் சொன்னீங்களே, கிளவுட்ஸ் சனியோடது, கம்ப்யூட்டர் வந்து புதனோட தானே. ரெண்டும் அருமையாக ஒத்து வந்துருச்சுல. நான் என்ன சொன்னேன்? ஸ்போர்ட்ஸை சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரியே வெளிநாடு, வெளிமாநிலம், கம்ப்யூட்டர் துறைகளில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை வந்து சைடில் ஹாபியாக வச்சுக்கக்கூடிய அருமையான நல்ல யோக ஜாதகம். என்ன கேட்கணும்? அப்பா அம்மாவுக்கு இந்த பாருங்க, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் சொல்ல முடியாது. அப்பா அம்மா ஜாதகத்தில் தான் சொல்ல முடியும். 3 வருஷமாக அஷ்டம சனி நடந்ததுனால நீங்கள் ஃபினான்ஷியலாக நல்லா இல்லை. மகனுக்கு நடக்கிற அஷ்டமச்சனி, இதை வச்சு தாங்க சொல்ல முடியும். சும்மா உட்டால கடையெல்லாம் அடிக்க முடியாது. இந்த பாருங்க, ஜாதகம்ன்றது அவங்கவுங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு. என் பிரீமியம் மீடியா நேர்னு சொல்றீங்க, உங்க பையனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு கொரோனா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அஷ்டமச்சனி நடந்தா ஒரு குடும்பத்துல பொருளாதார ரீதியா சிக்கல் இருக்கும். அப்போ இந்த பையனுக்கு அஷ்டமச்சனி நேரத்தில் இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்லாம் உங்களுக்கு கையில் காசு இருக்காது. அதனால நீங்கள் 3 வருஷம் நல்லா இல்லை. இப்படி தான் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி கோர்த்து காம்பினேஷன் வச்சு தான் பலன் சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மனத்தாக்கத்தில், எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறீங்கன்றது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான யோக ஜாதகம். தாயவும் தந்தையும் யாருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் குருவின் பார்வையில் வளர்த்துருக்கோ அவன் பிறந்ததிலிருந்து, அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அப்பா அம்மா படிப்படியாக நல்லா தான் இருப்பாங்க. இது ஒரு பொது விதி. சூரிய சந்திரனை குரு பார்த்துட்டா, சூரிய சந்திரர்களை குரு பார்த்துட்டா அந்த குழந்தை தாய் தகப்பன் மேல பாசமா இருக்கும்.
இப்போ உங்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் குரு பார்க்குதா உங்க பையன் ஜாதகத்துல? ஆமா குருஜி. அப்போ வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டவனாக, தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டவனாக எத்தனை வயசானாலும், உங்களுக்கு 80 வயசானா கூட அவர் வந்து உங்களை அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். சரி. இதைத்தான் சொல்ல முடியுமே தவிர, நான் என்ன வியாபாரம் பண்றேன் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா இவர் ஜாதகத்துல இருந்து சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இந்த பையன் நல்லா இருப்பாரு, அடுத்தடுத்த அவயோக தசைகள் நடந்தாலும் கூட அது சுபத்துவமாக இருக்கிறது. குருஜி வேலைக்கு தான் போவார் குருஜி. வேலை தான், ஏன்னா புதன் தசை நடக்கக்கூடாது, சரி. தொழிலெலாம் பண்ணக்கூடாது. தொழில் அப்படியே பண்ணினாலும் எதிர்காலத்தில் 18 வயசு பையனுக்கு தொழிலை பற்றின அவசியம் இப்போ கிடையாது. எதிர்காலத்தில் பண முதலீடு இல்லாத தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம். அதனால் நல்ல ஜாதகங்க, உண்மையிலே ஒரு அருமையான ஜாதகம். 8-12 சுபத்துவம், இப்போயே 18 வயசுலேயே வேலை செய்யும்னு சொல்லுவேன். நீங்கள் அதை கேட்டார் போல் பெங்களூருக்கு படிக்க போகிறாருன்னு சொன்னீங்க. திரும்ப அவர் பெங்களூர்லேருந்து அப்படியே மேற்படிப்புகள்லாம் வெளிநாடு வெளிமாநிலம்னு வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும், அதாவது புதன் தசையில் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.